இந்த புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 23ஆம் வசனம். சேனையின் கர்த்தர் சொல்கிறார், செயலத்தினாலின் குமாரனாகிய செருப்பேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். உன்னை இந்த ஆண்டெல்லாம் தனித்து நம்மோடு கூட பேச விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை குறித்து உங்களை குறித்து ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர் ஜனங்கள், அவர் பேச்சில் ஆடுகள் என்று நாம் பார்க்கிற வண்ணமாக ஜனங்கள் மாத்திரமல்ல, அவர் வைப்போராக ஆடுகள் மாத்திரமல்ல, நம்மை குறித்து பெரிதமான வார்த்தைகளெல்லாம் நம்மை குறித்து பேசியிருக்கிறார் தேவன். அவர் மனதிலே நம்மை குறித்து இருக்கின்ற எண்ணமெல்லாம் ஒரு பெரிதான எண்ணங்கள். நம்ம வேற யாரும் வந்து பெருசெல்லாம் யோசிக்க மாட்டோம். என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை நீங்கள் எப்படியாவது விழுந்துருவீங்களா, எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துக்கு நம்ம பிரச்சனை வருமானு தான் யோசிக்கிற மக்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் தேவன் என்பவர் என்ன சொன்னால், உங்களை குறித்து சிறியவன் என்ன செய்கிறார், பொழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜா, அதுதான் அவருடைய மைண்டில் இருக்கிறது. அதனால் உலகத்தினுடைய உறவினுடைய எண்ணமெல்லாம் உங்களை குறித்து கீழாக போவீர்களா, வாளாக போவீர்களா, நாசமாய் போவீர்களா, மோசமாய் போவீர்களா, விழுந்து போவீர்களா என்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஒரு சாதாரண மனுஷனை கூட அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் சந்தித்த ஒவ்வொரு மனுஷனும் சாதாரண மனுஷர்கள் தான். 80 வயதான ஒரு முதிர்ந்த ஒரு மனிதனை தேவன் சந்தித்தார். அடிமையாய் விற்கப்பட்டு சிறையில் இருந்த யோசேப்பை தேவன் சந்தித்தார். பிள்ளை இல்லாத ஆபிரகாமை சந்தித்து அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவன் சந்ததியை ஆசீர்வதிக்க சொல்லி சொன்னவண்ணமாக அவனுக்கு சந்ததியை கொடுத்தார். இப்படி அவர் சந்தித்த ஒவ்வொருவரும் தகுதியற்றவர்கள் தான். ஆனால் அவரை தகுதிப்படுத்துறது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தகுதிப்படுத்த அழைத்திருக்கிறார். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே நம்மை கர்த்தர் உயர்த்த அழைத்திருக்கிறார். நீங்க வந்த நாளில் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நான் ஆரம்ப நாளில் எப்படி இருந்தேன், எப்படி தேவனோடு எவ்வளவு ஐக்கியம் கொண்டிருக்கிறேன், எவ்வளவு ஆசையோடு இருக்கிறேன், இதெல்லாம் யோசிக்கிறேன் நாளுக்கு நாள். இந்த தம்பி சொல்ல வேண்டாமா, அன்னைக்கு ஒருவேளை நான் செஞ்ச காரியம் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அது கோபப்பட்டு அவாய்ட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். அதாவது அப்படி அவர் விலகி போயிருந்தால் இன்றைக்கு என்ன பண்ண முடியாது. இன்றைக்கு நீங்க தேவனுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறார். ஆரம்ப நாட்களில் நான் அறியாமல் சொன்னேன், என் தம்பி எனக்கு இந்த ஆத்தம் ஒரு கோடிக்கு ஒரு கோடிக்கு இணைன்னு நான் சொன்னேன். எனக்கு எப்படின்னு தெரியல, ஏதோ சொன்னேன். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஊழியத்தில் ரொம்ப அதிகமான என்னோடு கூட ஒரு தூணா நான் மனசில் யோசிப்பதை செய்கிட்ட நான் அதை பெருமையாக இல்லை, அதை யோசித்து பார்க்குறேன். அன்றைக்கு நான் யோசித்து அதை ஏதோ தெரியாதபடி ஒரு வேல்யூவாக அந்த தம்பி நினைச்சினாலே இன்றைக்கு எனக்கு அது மகிழ்ச்சி. என்னோடு கூட இந்த 7 நிமிட ஊழியத்தில் மாத்திரமல்ல, மறைமுகமாக சபையின் காரியங்களை அதிக காரியம் சரித்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு பிரபலப்படுத்தவில்லை. என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒன்று ஊழியமும் செய்கிறார், வேலை இருக்கிறது, வேலைகளையும் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க வராங்க. நானும் அவருக்கு ஏற்றபடி ஒத்துழைத்து என்ன செய்கிறேன், அவருக்கு வேலை இருக்கிறாங்க, அதுக்காக நான் இப்படிதான் வரணும் என்ன பண்ண ஒத்துழைத்து, காரணம் தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும், அதுதான் தேவ நோக்கம். அதனால் இன்றைக்கு உன்னை குறித்து உங்களை குறித்து தனித்தனியாக தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நிகழ்ச்சியின் ஆடாயிருந்தாலும் கூட, ஒரு ஆடு தவறினாலும் கூட அந்த ஆடு யாருக்கு வேண்டும், இயேசுவுக்கு வேண்டும். 100 ஆடுகள்ல ஒரு ஆடு தவறிவிட்டது, அது அவசியம். அதுபோல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு அவசியமான மக்கள். இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்திலே நீங்கள் யாவரும் சொல்லுங்க, நீங்கள் அவசியம் தான். யார் தான் அவசியங்க? நீங்கள் ஒரு விதத்தில் அவசியம். அதனால் உங்களை குறித்து என்ன பேசியிருக்கிறார் எடுத்து அதை வாசிக்க மறுபடியுமாக. சேனையின் கர்த்தர் சொல்கிறார், செயற்கையின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த மாத வாக்கு தத்துவம் இதை சொல்லாமல் போயிட்டா எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. தேவனா பண்ணுங்க, அதை சொல்லித்தான் ஆகணும்.
அவங்க தான் வராங்களோ வரலையோ என்ன பண்ணுங்க, அதை சொல்லிதான் ஆகணும். காரணம் என்ன? நாம் மாறலாம், அவர் மாறுகிறவர் அல்ல. அவர் யோசிச்சு 2 வாரம் படம் இந்த ஈஸ்டர் வந்துச்சுல, ஈஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டோம். 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதியா ஃபர்ஸ்ட் வீக்ல, அதுக்கப்புறம் செகண்ட்ல கூட தொடர்ந்து வந்துட்டோம். அப்படி நம்ம யோசிச்சிருக்கோம். சடனாக ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன சொல்லிட்டு என்னது, உன்னை என்ன செய்கிறா, மோதிரமாக வைப்பேன். மோதிரம் கொடுப்பேன் அல்ல, மோதிரமாக ஆகினதுக்கு. நீங்க யாரு? நீங்க மோதிரம் உங்ககிட்ட நான் கொடுக்கல. நீங்களே யாரு? மோதிரம். நீங்க யாருங்க? நீங்களே மோதிரம். யார் நீங்க? ஒரு அரை சவர் இருக்குமா, ஒரு சவர் இருக்குமா, இப்போ கடுகாட்சியில் வாங்க யோசிக்கிறோம். ஆனால் தேவன் சொல்றாங்க, மோதிரம் நான் கொடுக்கல, நீ யார மாறிட்ட? நீ தான் மோதிரம். இது யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரெல்லாம் சொல்ல முடியும்? உலகத்தில் ஒருவராலும் தேவனை போல தனிப்பட்ட முறையிலே உன்னை உயர்த்தி சொல்வதற்கு யாருமே கிடையாது. உன்னை தாழ்வாக, இழிவாக, ஏளனமாக எல்லாம் பேசுவாங்க மக்கள். தேவன் அப்படி அல்ல. ஒரு மனுஷனை பார்க்கின்ற போதெல்லாம் அவனை உயர்த்திதான் கர்த்தர் பேசுவார். காரணம், அவர் நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அந்த உயர்வுள்ள மனமுள்ளவர் தான் தேவன். அதனால் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை என்னதுங்க? முத்திரை ரொம்ப ஒரு கனம் நிறைந்த ஒரு காரியம். வேல்யூ என்னதுங்க? அது ஒரு முக்கியமானது. ஒரு நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாம்ப் இல்லைங்களா, அல்லது ஸ்டாம்ப் போடுறதுக்கு அரசாங்கத்துடைய ஸ்டாம்ப் போட்டால் அது ஒரு வேல்யூ இல்லைங்களா? அதுபோல உன்னையும் என்னையும் நம்மையும் தேவன் அழைத்த நோக்கம் என்ன? உங்களை உயர்வாக முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன். நான் மோதிரம் கொடுக்க மாட்டேன், நீயே மோதிரம். யார் மோதிரம் சொல்லுங்க? ரொம்ப பெரிய வார்த்தை. யார் சொல்லுவோம் இந்த வார்த்தையை? யாராலும் சொல்ல முடியாத வார்த்தை. அதனால் இன்றைக்கு உங்க லெவலை கொஞ்சம் யோசிங்க. உங்க லெவலை கீழே யோசிக்கிறேன். என் லெவல் பார்த்தீங்கன்னா போக போக அதுக்கு வயதாக மாறிட்டே வரும். நாங்கள் இப்போ எனக்கு ஒரு 25 பாட்டு எழுதிச்சேன். நாங்கள் 100 பாட்டு நினைச்சு 25 பாட்டு. பாவம் என் பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவன் கண்ட்ரோலுக்கு தான் பண்ணுறான். அவன் கட்டுப்பாடாக இருக்கான். அவன் இன்னும் ஒரு 60 இயர்ஸ் ஆகிட்டே அப்படின்னு தெரியல. அதாவது கட்டுப்பாடாக இருப்பியா? அவன் நேற்று பார்த்தா ஒரு 6 மணி நேரத்தில் போட்டு உட்கார வச்சுட்டேன். அதுக்கு அவனுக்கு பிரியாணி வாங்கி நான் பண்ணிட்டேன், கொடுத்து நான் பண்ண இங்கேயோ நான் பண்ண நான் பாடுறது நான் பண்ணுறான். தலை எழுத்து தலைன்னு நினச்சிட்டான். வேற யாரை கூட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் உழைப்பு இருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு ஊழிய செய்யலாம் போல மிஸ்டர் அந்த மொழியத்துக்கு அவர்னாங்க, அந்த மொழியத்துக்கு அவர். அப்போ பாருங்க, இன்னைக்கு நான் எந்த ஒரு விதமான ஒரு அந்த தாகம் இல்லாதபடி நம்ம என்ன பண்றோம், அப்படியே வெயிச்சலின் ஆடுதான் எங்க மேலும் தெரியல. அதுக்கு வெயிச்சலின் ஆடுதான் எங்க மேலும் நம்ம தெரியல. யோசிச்சு பார்த்து தேவன் பாருங்க, நம்ம சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை செய்வதற்கான காரியம் யோசிச்சு பார்க்கிற ஒவ்வொரு நாள் காலையில் பண்ணுங்க. இப்பெல்லாம் ஜபத்தை விட பாட்டு நல்லது. பாட்டு என்பது மனசுல அப்படிங்கிறதுக்கு அப்படி நீங்கானா போயிட்டே காலையில் கூட பார்த்தா இந்த மோதிரத்தை பற்றி ஒரு பாட்டே கொடுத்துருங்க. மோதிரத்தை குறித்து ஒரு பாட்டே கொடுத்துட்டாங்க. யோசிக்கிறேன் 3:30 மணிக்கு ஜெபிக்கிறத பார்த்தா அப்படியே இந்த மோதிரத்தை பற்றி நான் யோசிக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு கிருபையா என்று முன்தினம் என்னுடைய பொண்ணுங்களே பாஸ்டர் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வர வர நல்லா ஒரு முதிர்ச்சி வருது உங்களுடைய இதில். இப்படி தேவனுடைய கிருபை. நான் படிக்கல ஒன்றும் இல்லை, தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன். அதற்கு வேண்டிய வழிகளை திறக்கிறான். நம்மளாம் யோசிக்கிறோமா? யாரெல்லாம் யோசிக்கிறீங்க தேவனுக்காக எதையாவது செய்யணும்ட்டு? ஒரு அம்மா தான் கிடைக்கும். யோசிக்கணும். நான் தேவனுக்காக இவ்வளவு நான் பண்ண சாட்சியாய் வாழ்ந்து சுவிசேஷத்தை ஊரெல்லாம் போய் சொன்னேன், கிராமமெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் திருச்சபை தேவன் கொடுத்தா, திருச்சபை நடத்திக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே வந்தேன். இப்போ அதை செய்கிறா, பாடி நீயே பாடுங்க, உனக்குள்ள நான் இருந்தன செய்கிறேன், என்னை மையப்படுத்த முடிகிற பாடல் வரிகளை கொடுக்கிறான். அது ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே போவாங்க. இப்படி 2வது தங்கச்சி அவர் நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட் அண்ட் மியூசிக் மாஸ்டர் அவர்கிட்ட தான் போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவரை மியூசிக் மாஸ்டர். இவரை வச்சு ஒரு 4 பாட்டு எழுதுனாங்க. இவரை வச்சுட்டாங்க. முதல் பாட்டில் யாருக்கு இவர் போட்டாங்க. அவர்கிட்ட அந்த கீபோர்டு கொடுத்தா பண்ணி அவர் போடுப்பா. அந்த கீபோர்டு வழியே நான் பண்ணுறேன். அப்படி ஒரு ராகம் வந்துருந்தேன். எப்படின்னு தெரியல எனக்கு. என்று சொன்னால் நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. பின்வரும் காலங்களில் தேவ ஈவினால் 100 பாடல்கள் பின்வரும் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பெரிய ஒரு என்னது, அது ஒரு தேவ பாறையில் ஒரு விசேஷமான
வந்தோம் வாழ்ந்தோம் போனதும் அப்படின்னு ஆடி அடங்கும் இல்ல இல்ல. என் வாழ்க்கையில வந்து தேவனுக்கு நாம் எதையாவது செய்தே தீர வேண்டும். அதுதான் நோக்கம். அதனால்தான் நீங்க சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? என்ன சொல்லுகிறார்? நான் மோதிரத்தை கொடுக்கல, நீயே யாரா இருக்கிற? நீங்க எந்த அளவுக்கு அந்த வேல்யூ, அந்த மோதிரத்தை நீங்க 10 சவரனாவது நீங்க கூட்டிக்கிட்டே போகலாம். 1/4 சவரா நீங்க சொன்னீங்கன்னா அது 1/4 சவர மோதிரம். 1/2 சவரம்னா என்ன பண்ணது? எவ்வளவு கூட்டுறீங்களோ அவ்வளவு அது உங்களை மோதிரமாகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. பார்வோன் தன் கையை போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, பார்வோன் என்ன செய்கிறான்? தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி என்ன செய்கிறான்? யோசேப்புக்கு போட்டுனது. பாருங்க, யோசேப்புக்கு இல்லாதது என்ன? எனக்கு நான் மோதிரம் போடல, நானே மோதிரமா மாறிட்டேன். நான் மோதிரம் என்ன பண்ணலங்க? போடல, நான் என்ன பண்ணிட்டேன்? மோதிரமாகவே மாறி. நான் இருந்த ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா இறந்துட்டார். அவர் பண்ணனால பெரிய ஒரு மோதிரம் பண்ணுங்க, கையில் ஒரு பெருசாக சங்கீத முறை எடுக்கும்போது என்ன பண்ணுங்க, இந்த மோதிரம் என்ன பண்ணுங்க, இப்படி காட்டிக்கிட்டே சொல்ல பண்ணுங்க, இப்படி காட்டிக்கிட்டே பேசுவார். நாங்கள்லாம் பார்ப்போம், என்ன அவர் பாருங்க, அவர் வந்தாலும் ஒரு நகைப்பார். அவருக்கு அவருடைய அனுபவங்கள் அதனால. ஆனால் இங்கே நாம் யாராய் மாறுகிறோம்? யோசேப்புக்கு பார்வோன் என்ன செய்கிறான்? முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். நாமோ யாராய் மாறிவிட்டோம்? முத்திரை மோதிரமா மாறிட்டோம். உங்களுக்கு ஒரு உங்ககிட்ட வந்து ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். நீங்க ஜெபித்த அற்புதம் தான். அதுக்கு கீழே இருக்க ரூல்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலவீனமாக இருந்தாங்க. அதுக்கு உபவாசம் கொடுத்து சாட்சி சொன்னாங்க. அதுக்கு கூட சொன்னாங்க, பாஸ்டர் அதோட வழியெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு அந்த நாட்களில் ஒரு பாரத்தோடு சகோதரி வந்தாங்க. வந்து இந்த உபவாசம் கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆச்சு. அதுக்கு காரணம், தேவனை தேடுகின்ற போது நம் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறபடினாலே யோசிப்பு என்ன செய்கிறார்? படிக்குமா? பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து, தன்னுடைய 2ஆம் மதத்தின் மேல் பாருங்க, வெள்ளிய வஸ்திரத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பொன் சரம் பண்ணி ஆமா எல்லாம் கொடுத்தாலும் எது பெரிய காரியம்? அந்த முத்திரை மோதிரம் தான் பெருசு. அதுக்கு சரப்பணியை கொடுக்கிறார், ரதத்தை கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனால் எது இருக்கணும்? ராஜாவுடைய முத்திரை மோதிரம் இருந்தால் என்ன பண்ண முடியுங்க? யாருடைய மோதிரம் இது? ராஜாவுடைய என்ன மோதிரம்? எல்லா மோதிரம் அல்ல, இது என்ன மோதிரம்? இது முத்திரை மோதிரம். அதுதான் முக்கியமான மோதிரம். அதுக்கு அன்றைக்கு அது யோசேப்புக்கு முக்கியமான முத்திரை மோதிரம். இன்றைக்கு நாம் யாரை மாறி இருக்கிறோம்? மோதிரமாகவே மாற்றிட்டார். அப்படின்னு சொல்லுங்க. நான் நீங்க யாருக்காவது ஒரு மோதிரம் வச்சுக்கலாம், மோதிரம் வச்சுக்கலாம். விசுவாசம் பேர்லாம் இருக்குங்க. எனக்கு நெருங்கிய ஒன்றுக்கு விசுவாசம். அதுக்கு விசுவாசம். அது போல யாருக்காவது என்ன பண்ணலாம்? மோதிரம் வச்சுக்கலாம். என்ன மோதிரம் வச்சுக்கலாம்? முத்திரை மோதிரம் வச்சுக்கலாம். நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே கர்த்தருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய யோசனைகள் நம்மை குறித்து எவ்வளவா யோசிக்கிறார்? நம்ம யோசனை எல்லாம் அதுங்க உப்பு காரம் இல்லாத, அதுங்க உப்பு சப்பு இல்லாத யோசனைகள். என்ன யோசிக்கிறோம்? நீங்கள் வந்தீர்களே, நாம் வந்தோம் ஆலயத்துக்கு, என்ன யோசனையோடு கூட வந்தோம்? ஆலயத்துக்கு எப்படி வந்தாங்க? அவங்க மகிழ்ச்சியா வந்தாங்கல்ல. நாம் எப்படி வந்தோம்? என்ன யோசனையோடு வந்தோம்? கடந்த வாரமெல்லாம் எப்படி காத்தாருன்னு யோசித்து வந்தோமோ, அவர் எப்படி துதிக்க வேண்டும் என்று வந்தோமோ, அவர் எப்படி போற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தோமோ, அவர் நோக்கம் நாம் வருவோம் என்று யோசிக்கிறார். நான் வருகிற நான் எந்த நோக்கத்தோடு வருகிறேன்? இந்த முத்திரை மோதிரத்தை பெறுவதற்கு தகுதி என்ன? அவன் யார் என்றால் மறுபடியும் வாசிப்போம். 23:2-23 ஆகாய். சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, யாருக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கிறாருங்க? ஊழியக்காரன் வந்து மை பிடிச்சு பேசுறது மாத்திரம் ஊழியக்காரன் கிடையாது. பெருக்குவதும் சொல்லுங்க, அதுவும் ஒரு ஊழியம் தான். பாடுவதும் சொல்லுங்க,
ஆமா, நல்ல ஆரம்பத்தில் நம்ம சர்ச்சில் இருக்கும்போது பெருக்குவேன். இந்த பசங்க நல்லா பெருக்குறீங்களா, வீட்டில் பெருக்கி பழக்கமா? அது ஒரு ஊழியம் தான். அது ஒரு எதையாவது ஒன்றை தேவனுக்கென்று செய்ய வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ தான், நான் செய்ய வேண்டும். அதனால் நாளை முதல் யார் செய்ய வேண்டும் இந்த பணியை? பேசி அந்த இதுல உள்ள ஒரு வார்த்தைகள் தேவை. அதனால என்ன பண்றாரு? எனக்கு தேவையில்லை, யாருக்கு தேவை? தேவனுக்கு உங்கள் சேவை தேவையாக இருக்கிறது. சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது? அந்த அம்மா என்ன பண்ணாங்க? சூழ்நிலை என்ன சொன்னாங்க? அவங்க இருப்பது கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெய் சாப்பிடலாம் போட போறாங்க, சாக போறோம், சாகு. ஆனா யார்கிட்ட கொடு? முதல்ல யார்கிட்ட? உன் சூழ்நிலை விடு, எனக்கு ஊழியம் செய். உன் சிச்சுவேஷன் என்ன பண்ணாதீங்க, நீங்க அதை சூழ்நிலை என்ன பண்ணாதீங்க, விலகி போக யோசிக்காதீங்க. இந்த மறுபடியும் இந்த ஆண்டு செய்ய போகிற ஊழியம் மறுபடியும் எப்பதான் வருங்க? அடுத்த வருஷம் தான் வரும் இல்லைங்களா? அதோட என்ன பண்ணுங்க, அதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் செய்கிறேன். அந்த மனிதனுக்கு என்ன வந்ததுங்க? வாய்ப்பு வந்தது. என்ன பண்ணுங்க? கூப்பிடும்படியான ஒரு சத்தத்தின் வாய்ப்பு வந்தது. ஆனால் என்ன பண்ணுங்க, இந்த வாய்ப்பை உணர்ந்து கொள்ளாதபடியினாலே ஜெபிக்கிறார். என்ன பண்றாங்க? இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. பண்றாங்க, நான் பார்க்கிறேன் எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறது என்ன ஜெபிக்கிறோம்? நான் பண்ண தெரியாம என்ன பண்றேன், என்னவோ ஜெபிக்கிறோம். ஆனா அவர் கேட்கிறார். நம்ம நினைக்கிறோம் அவர் கேட்க மாட்டாரு. என்ன பண்றோம்? வாயில வந்ததான் பண்றாங்க, அதை பண்றேன், இதை பண்றேன், சொல்லுறதுக்கு வசந்த பேசுங்காட்டு நான் கேட்கிறதாங்க, கேட்கல. நான் ஜெபிக்கிறவங்க உங்களை ஊழியக்காரங்களோட பேசுன்னு சொல்றாங்க. ஆனா பேசுறது என்ன பண்ண? கேட்கல. அதை யார் கேட்கிறது? தேவன். ஒவ்வொரு சொல் பிறப்பதற்கு முன்பாக அறிந்தவர். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போறோமோ அது முன்பாகவே அறிந்தவர் ஆராதிக்கிறோம். ஏதோ அல்ல, எப்படியோ அல்ல. அவர் யார்? அவருடைய அனாதி தீர்மானம் என்ன? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய மகத்துவம் என்ன? அவருடைய மகிமை என்ன? உலகத்தை உண்டாக்கினவர் அல்லவா? யோசிச்சு பாருங்க. அவருடைய செயல்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நீங்க என்ன செய்யலாம்? என்ன சொல்லப்படுகிறது? செயலேத்திலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் என்ன செய்கிறேன்? சேர்த்துக்கொண்டு சேர்த்துக்கொண்டு என்ன செய்கிறார்? உங்களை சேர்த்துக் கொண்டார். நீங்கள் யாராய் மாறி விட்டீர்கள்? தேவனுடைய ஜனங்களாக சேர்த்துக் கொண்டார். இவர்கள் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். காரணம் என்ன? இவர்கள் என் ஜனங்கள், மேய்ச்சலின் ஆடுகள். அதனால் நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டபடியினாலே உங்களுக்கு மோதிரம் கொடுக்கல, உங்களை மோதிரமாவே மாற்றிட்டார். அந்த மோதிரம் தான் யோசிப்பு வாழ்க்கை நடக்கிறது என்று 41 வாசிங்க. 41 41 ஆதியாகமம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை செய்கிறேன். இந்த தேசத்தில் நீதான் அதிகாரி. யார் நீ? அடிமையாய் வந்தவன் யாராய் மாறுகிறான்? அதிகாரியாய் மாறுகிறான். அதிகாரம், அதிகாரம் கையிலே ஆளுவோம். அதிகாரம் பிசாசை அடக்குவதற்குரிய சொல்லுங்க. அதுக்கு அதிகாரம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் அங்கே இருக்க மாட்டேன், இங்குதான் இருப்பேன் என்று சொல்லி என்கிட்ட அந்த கண்ட்ரோல் யாருக்கு இருக்கு? பிள்ளை நடத்துகிற கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கணும்? யாருக்கிட்ட இருக்கணும்? சொல்லுங்க. கண்ட்ரோல கொண்டு வந்து என்ன பண்ணீங்க? தேவ ஜனங்கள் தேவனுக்காய் வாழ பண்ணுங்க. எல்லாம் யாருக்கிட்ட கண்ட்ரோல கொண்டு வரணும்? சொல்லுங்க. உங்க மனதை கண்ட்ரோல கொண்டு வரணும், உங்க நேரத்தை கண்ட்ரோல கொண்டு வரணும். எல்லாம் என்ன பண்ணுங்க? கண்ட்ரோல கொண்டு ஒரு அதிகாரம். எகிப்து தேசம் முழுமையாக ஆள்வதற்கான நம்ம என்ன பண்றோம்? தேவ அதிகாரம் பெற்று என்ன பண்ண முடியல, நம்மளால அதை மேற்கொள்ள முடியல. இதை மேற்கொள்ள முடியல. ரைட்ஸ் இருக்கு நமக்கு. அதை கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். 41 42. And Pharaoh said to Joseph, See, I have put you over all the land of Egypt. அதிகாரம். சரி பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? நீங்க எல்லா அதிகாரமும் என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்ணணும்? அதிகாரம் ஆள்வதுதான்
ஆள்வது தான் அதுக்கு அதிகாரம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் முதல் ஒரு என்ன பண்ணணும், யாருக்கு அதிகாரம் வரும்? ஆமாம், அவங்க தான் என்ன பண்ண முடியும்? ஆள முடியும். என்ன பண்ண முடியுங்க? நடிகர்லாம் இருக்கிறாங்க, சினிமாவில் ஆள முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஜெயிச்சாதான் ஆள முடியும். என்ன பண்ண முடியாதுங்க? மற்றவங்க என்ன பண்ண முடியும்? ஜனங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க. அப்போ நமக்கு என்ன செய்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதற்காக சகலத்தையும் ஆள்வதற்காக. அன்றைக்கு ஆதாம் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்தார். அதிகாரத்தை என்ன செய்து விட்டாம தவறுதலாக பயன்படுத்தினால் என்ன பண்ண முடியாத மரணத்தை ஆள்கிற அதிகாரம் அவனுக்கு கிடைக்கல. எது கிடைக்கலங்க? ஆனால் யாருக்கு கிடைத்தது அதிகாரம்? இயேசுவுக்கு கிடைத்தது. அதற்கு பின்னால் நமக்கும் கிடைக்கும். எதையும் ஆளுகிற அதிகாரத்தை அவன செய்யறாங்க. எகிப்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ண ஆள முடிகின்ற அதிகாரம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அந்த மோதிரத்துக்கே அதை போட்டபடினால் அதிகாரம் என்று சொன்னால் இன்றைக்கு யாராக இருக்கிறேன்? மோதிரமாகவே மாறிட்டேன். யாரா மாறிட்டானு? ஆமா, நான் என்ன யோசிக்கிறேனோ, தேவ சித்தத்தை யோசிக்கிறேனோ அதை எப்படியும் அவர் செய்வாருங்க. தேவனோடு இணைந்து தேவ சித்தத்தை நீங்க செய்ய யோசித்து விட்டால் எப்படி அதை செய்வார்? அதுங்க எப்படி அதை செய்வார்? ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்வார்கள். அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்தாலும் முடியலாம். வராவிட்டால் அப்போ நமக்குள்ளாக தேவனோடு பிணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. கர்த்தர் இல்லாம உங்க குடும்பத்தில் இருக்கவே கூடாது. கர்த்தர் உங்க குடும்பத்துக்கும் உங்கள் மனைவிக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் யாருக்கணும்? கர்த்தர் கூட இருக்கணும். அதனால் இன்றைக்கு 43 வாசியம் 44 அவனை ஏற்றி தென்னடித்து பணியுங்கள் என்று அப்போ இரண்டாம் தான் கொடுக்குற பண்ணாங்க. ஒன்று மோதிரம் கொடுக்குறோம், இரண்டாவது பண்ணாங்க, இரண்டாவது ரதத்தை கொடுக்குறான். ஆனா தேவனை செய்கிறா மோதிரமாவே மாத்திட்டான். என்ன பண்ணாருங்க? என்னதுக்கு? நீ எல்லாமே செய்யறதுக்கு என் நாமத்தினாலே என்ன பண்ண பிசாசுகளை துரத்துவாயாக, என் நாமத்தினாலே நோய்களை சுகமாக்குவையாக, என் நாமத்தினாலே சமாதானத்தை சொல்வாயாக. நீங்க சொன்னா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொன்னா நடக்கும். நீங்க என்ன யோசிக்க நடக்குது? எனக்கு நடந்துட்டே வருது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் யோசிப்பதை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் 44 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். நான் பார்வோன், ஆனாலும் என்ன பண்ணதுக்கு? உன்னுடைய அனுமதி இல்லாம பண்ண முடியுது. கையோ காலையோ அசைக்க கூட. மோதிரத்துக்கு அவளுடைய சொன்னால் மோதிரமாய் எனக்கு எவ்வளவு யோசிப்பாருங்க. அந்த லெவலை யோசிங்க. கர்த்தரை யோசிங்க. யோசிப்புக்கு அந்த அனுபவம். ஆனால் அதை விட மேலான அனுபவம் என்ன? நான் யாராய் இருக்கிறேன்? முத்திரை மோதிரமாய் இருக்கிறேன். கர்த்தர் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அவருடைய மேன்மைக்கு யோசேப்புக்கு மோதிரம் கொடுத்தான். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்க? ஆக என்ன சொல்கிறார்? நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். மறுபடியும் வாசிக்கிறது 41 44 அதிகாரமும் பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி 44 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் நான் பார்வோன். நான் யார்? நானு பார்வோனா யாரு தெரியுங்களா? ஆவிக்குரிய அர்த்தத்துல பிசாஸ். யாரது? யாரது? பிசாஸ். பிசாசுக்கு அதிகாரம் இருந்தது. நான் பிசாஸ் இருந்து யோபு என்ன பண்ணலாம்? தொடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருந்தது? ஆனால் நம்மை யாரே கொடுத்து விட்டா? மோதிரமாய் மாற்றினபடினாலே பிசாசு எனக்கு நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல. நான் விட்டு கொடுத்தாதான் ஆளுவான். என்ன பண்ணுவாங்க? நான் விட்டு கொடுத்தாதான் சண்டே நான் சர்ச்சைக்கு போய் தான் ஆவேன். எழுந்து போயிட்டேன்னு சொன்னா உங்களை என்ன பண்ண முடியாது? ஆள முடியாது. இல்ல போலாமா போகக்கூடாதா? போலாமா போகக்கூடாது. என்ன பண்ணுவான்? போகக்கூடாது. யார் ஆண்டுடுவான்? 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் தூங்கி என்ன பண்ணுவீங்க? 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. அலாரம் வச்சு என்ன பண்ணுவீங்க? எழுப்பிட்டு 5 தான் ஆகுது. என்னது 5 தான் ஆகும். என்ன பண்ணும்? மறுபடியும் யார் ஆளுகிறது? இல்ல 5 ஆயிடுச்சேன்ட்டு எழுந்தா என்ன பண்ணுவோம்? யார் ஆளுகிறது? தேவன் ஆளுகிறா. 5 தான் ஆச்சு. அதுக்கு 5 தான் ஆச்சுன்னு அப்படி பட்டு யார் ஆளுகிறது? புரிஞ்சு
செய்யுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வேகம் அதிகரித்தால் தேவன் உங்களோடு இருப்பார், வேகம் குறைந்தால் திருடன் திருடவும் கொல்லவும். படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ, நல்லா தூங்கு, படுத்துக்கோ படுத்துக்கோ, நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா. எங்க படி பண்ணி நான் 3 மணிக்கு வந்துக்கிறேன், இந்த ஃப்ரெஷ்ஷா பத்திலாம் என்ன கிடையாதுங்க, இந்த கவலையே என்ன கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக போகணும், அங்கே போனால் அழகாக போகணும், இந்த இருக்கு, அதெல்லாம் எனக்கு அவசியம் என்ன கிடையாதுங்க. கர்த்தர் இருக்கிறாரா, அவர் வாயிலே பேசுகிறாரா, அது போதும். என்னதுங்க, நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோம்ல, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த பார்வன் செய்கிறான், தனக்குரியதை கொடுக்கிறாரு, தனக்கு கீழே தான் வைக்கிறான். பண்ணுங்க, தனக்கு கீழாகத்தான் வைக்கிறான். இந்த உலகத்தில் பிசாசு செய்திருக்கிற மக்களை தனக்கு கீழாகத்தான் வைத்திருக்கிறார். வெளிப்பட்டு சொல்றார், ஐயோ உலகத்தை கலக்கினல்லவா இவன் உலகத்தில் பண்ணாங்க, உலகத்தை ஏமாற்றினவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதம் சொல்கிறது. ஆனால் நமக்கோ தேவன் யாரா இருக்கிறார், மோதிரமாக மாற்றிவிட்டார், மோதிரமாக மாற்றிவிட்டார். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், அதுக்கு முன்பாக உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6 வாசி, உன்னத பாட்டு 8:6 வாசி. நீர் என்னை உமது இதயத்தின் மேல் முத்திரையை போலவும், நீர் என்னை உங்களுடைய இதயத்தில் முத்திரை போலவும். அதுங்க முத்திரை எங்க இருக்கு, அந்த முத்திரை வந்துச்சு, இருதயத்துல வந்துருச்சு. வந்துருச்சுங்க, இதயத்துல பதிச்சுட்டாரா இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. யார் இதயத்துல அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாரு, யார் இதயத்தில் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே அந்த சிறையை பார்த்து வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார் சொல்லுங்க, மறுபடியும் படிக்கமா. நீர் என்னை உங்களுடைய இதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உங்களுடைய புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலித்து, மரணத்தை விட வலிது. நேசம் என்பது மரணத்தை விட ரொம்ப பெருசு. நம்மளா பண்ணுங்க, மரண பயம், வியாதி பயம், அந்த பயம், இந்த பயம். இங்க சொல்லுகிறது நேசம் மரணத்தை விட வலிது, அதை விட பெருசு. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு பெருசு என்ன கிடையாதுங்க. நேரமாவது காலமாவது கல்யாணமாவது கச்சேரியாவது அதெல்லாம் எனக்கு கிடையாது. யார் தான் எனக்கு, என் நேசமாகிய இயேசுதான் எனக்கு. அதுதான் சொல்லுகிறார். காரணம் என்ன, அந்த முத்திரை எங்கே இருக்கிறது, இதயத்தில் இருக்கிறது. இரண்டாவது உயரத்தில் இருக்கிறது. எவ்வளவு அருமையான காரியங்கள் இங்க சொல்லுகிறார். உன் நேசம் மரணத்தை விட வலிது, அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை எதுவுமே என்ன பண்ணாங்க, நேசத்துக்கு முன்பாக ஒண்ணுமே என்ன கிடையாதுங்க. பாருங்க, மரணம், இரண்டாவது அக்னி, மூன்றாவது திரளான தண்ணீர். இதெல்லாம் நேசத்தை விட்டு பிரிக்காது. எந்த நேசத்தை விட்டு, தேவ நேசத்தை விட்டு என்னை பிரிக்கவே பிரிக்காது. இயற்கைக்கு மேலானது என்னை பிரிக்காது. எது பிரிக்காது, நம்மை செயற்கையே பிரித்து விடுகிறது, நேரமே பிரித்து விடுகிறது, உறவே பிரித்து விடுகிறது, உலகமே நம்மை பிரித்து விடுகிறது. இந்த இடத்தில் சொல்லுகிறார், ஒன்று மரணம் பிரிக்காது, இரண்டாவது அக்கினி பிரிக்காது, மூன்றாவது தண்ணீர் பிரிக்காது. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினி நடக்கும் போது உடனே வருகிறல்லவா. இதெல்லாம் என்ன பிரிக்காது. எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு பார்த்தீங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைதனமா இருக்கிறப்போ ரொம்ப சிம்பிளா என்ன பண்றோம், அதனால அப்படியே தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். தேவ காரியங்கள் தட்டி கழிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். எந்த லெவல்ல இருக்காங்க பார்த்தீங்களா. 7 மடங்கு எரிகின்ற அக்கினியா, இயேசுவுக்காக நான் எழும்புவேன். எழும்பி அவர்கள் அங்கே எரிந்தார்களா? இல்லை இல்லை, அவர்களுடைய சாட்சி பாபிலோனிலே எரிந்து பிரகாசித்தது. எவ்வளவு பெரிய நேசம் பார்த்தீங்களா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என்ன அனுபவத்தில் இருக்கிறோம். 4 மாதம் கடந்து வந்து விட்டது, இன்னும் என்ன அனுபவம் இருக்கு, என்ன வளர்ச்சி இருக்கிறது. அவன் நேசத்துக்கு ஈடாக எதை பிரதிபலிக்கிறோம்.
அவர் என்னை முத்திரை மோதிரமாய் அல்லவா அழைத்திருக்கிறார், என்னை மேன்மையா எண்ணி இருக்கிறாரு. நான் யோசிக்கலைங்க இதெல்லாம், இந்த லெவலுக்கு நான் பாட்டெல்லாம் எவ்வளோ நான் அது எப்படி உங்களுக்கு யோசிக்க, எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கிறது. நான் தேவனிடம் சொன்னபடியே அதை செஞ்சு முடிச்சிடுவேன். உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிந்தோம் யோசிக்க, நான் பிள்ளைய போட்டு வாட்டு வரத்துக்காரு அதுக்கு அவங்க அப்பா கூட யோசிக்கலாம். ஆனால் என்ன சொன்னீங்க கம்மி, நீங்கள் பின்னாடி எப்படி பாருவாரு, என்கிட்டலாம் கார் இல்லை, அவர்கிட்ட போடாருங்க. ஆமாம், அந்த லெவலில் போயிடு, எனக்கு நான் அவரை அந்த லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கேன். எல்லாருக்கு உண்மையை கர்த்தர் உயர்த்துவான். நேசம் எதையும் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு மரணம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நெருப்பு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதை விட நேசம் பெரிது. இந்த லெவல்ல வந்தாதான் நம்மளா பண்ண முடியும், யாராய் மாற முடியும்? முத்திரை மோதிரமா அதுக்கு அவன் ஸ்டாம்பாமா இருக்கு. அந்த அரசாங்கத்துடைய முத்திரை இருந்தால் தான் பண்ண முடியுங்க, அதை மேற்கொள்ள முடியும். அதுக்கு அரசாங்கத்துடைய முத்திரை தான் அது நமக்கு, அதற்காக நமக்கு அது ஒரு முத்திரை. அது நமக்கு ஒரு முத்திரை. அது போல்தான் நம்ம வாழ்க்கையில தேவ பார்வையில் யாரா இருக்கிறோம், முத்திரை மோதிரமா இருக்கிறபடி நம்ம படிச்சீங்களா? அது ப்ளீஸ். நேசத்தை அவிக்க மாட்டாது, நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது, எதுவும் என்ன பண்ணாதுங்க, அவரை விட்டு பிரிக்காதுன்னு சொல்லி தணிக்க மாட்டாது. அதுக்கு நேரம் என்ன பண்ணாது, என்ன நேரம் காலம்லாம் ராவு காலம் எவங்கண்டாலும் என்ன பண்ண கிட்ட வரவே தனிக்க, அதெல்லாம் எங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ராவு காலம் யமகண்டம் இதெல்லாம் நமக்கு நவரப்படாது. சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் நமக்குள்ளாக வரக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது நமக்குள்ளாக. இதெல்லாம் உறவு எல்லாம் இதுக்கு முன்பாக நிற்கக்கூடாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா உறவுலாம் வீதியோட முடியுங்க. உறவு எங்க முடியுங்க, ஒரு வீதியோட முடிவது கிடையாதுங்க. எங்க போறோம், நித்தியத்துக்கு போகிற உறவா இருக்கிறதுனால இது என்ன பண்ணாது, தணிக்க மாட்டாது. வெள்ளம் என்ன பண்ணாது, என்ன பண்ணாது. அதனால தேவனை விட்டு விலகி போய், வெள்ளம் வந்துச்சு, மழை வந்துச்சு, வெயில் அடிக்குது. வெயில் என்னதுங்க, இந்த வெயில்ல கூப்பிடுறாரு பாஸ்டர், என்னதுங்க இந்த வெயில்ல கூப்பிடுறாரு பாஸ்டர், இந்த மழையில கூப்பிடுறாரு பாஸ்டர், இந்த பனியில கூப்பிடுறாரு பாஸ்டர். இதெல்லாம் என்னதுங்க, எனக்கு என்ன தணிக்கா அதுக்கு. இதெல்லாம் இவ்வளவு தண்ணி இருக்கு. அதுக்கு ஒரு பெயிண்ட் வேலை முடிச்சுன்னா பண்ண அவ்வளோ டயர்டாக வருவேன். ஒரு ஓட்டர் சைடில் கடக்கு முடக்கு என்ன பண்ண ஓடிட்டு வருவேன். இந்த பாசையோ சீக்கிரம் போயா அங்கே போய் நம்ம ப்ரேயர் நடத்துனது. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் இருக்குங்க, வெள்ளையா இருக்கும். அதுக்கு உடம்பெல்லாம் இருக்கு, அந்த பெயிண்டுடைய வெள்ளையா இருக்கும். மேலே என்ன பண்ண ஃபேன் ஷீட் பண்ண அந்த ஓட்டர் சைடில் பண்ண ஓட்டிட்டு நான் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி என்ன பண்ணணும், அந்த கருக்குன்ற ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமம் அங்கே அந்த ட்ரெயின் ட்ராக்கை தாண்டி என்ன பண்ண போகணும். போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு முன்னாடி அந்த 10 ஸ்ட்ரீட் இருக்கு, இங்கேருந்து போகணும். இவ்வளவு தண்ணி இருக்கு, எவ்வளோ தண்ணி இருக்கு, இவ்வளவு தண்ணி இருக்கும். அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். இருட்டான காலம் இருக்கு. அந்த ஃபேக்டை முடிச்சு என்ன பண்ணலான்னு நடந்து போய் நான் பண்ண அந்த வீட்டில் கூட்டம் நடக்கும். அங்கே போய் நான் பண்ணுங்க, மாசத்துக்கு ஒரு முறை பேசணும். அந்த தண்ணீர் என்னை தணிக்க மாட்டாது, ஏழ்மை என்னை தணிக்க மாட்டாது, தரித்திரம் அன்றைக்கு என்னை தணிக்கவில்லை. அதனால்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் யோசிந்தா முடிஞ்சிருக்குமா? தாண்டி வரணும். எல்லாவற்றையும் தள்ளிதான் தேவனுக்குள்ள வரணும். அப்பதான் நான் யாராய் மாற முடியும், முத்திரை மோதிரமாய் மாற முடியும். அந்த பாட்டெல்லாம் அனுப்பிச்சேன், நிறைய பேர் பாராட்டினாங்க. நல்ல மீனிங்ஸ் இருக்கு. கனடாவுக்கு ஒரு தம்பி பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நல்லா இருக்கு மீனிங்ஸ்லாம். அவங்க இன்னொரு சொல்றாங்க, உங்களுடைய அனுபவங்கள் அதுங்க எல்லாமே இருக்கு. எனக்குள்ள அனுபவம் இத்தனை ஆண்டுகள் தேவனோடு கூட பழகி இருக்கிற உறவுகள், பிள்ளைகள், தாய் தகப்பன், மனைவி, எவ்வளவு உறவுகளோட இவரோடு கூட பழகின உறவு தான் நிற்குது. அதுதான் இன்னைக்கு பாடல் வரியா மாறி இருக்கு. வேற யாரை பத்தி பெருமையா பாடுவது என்ன கிடையாதுங்க. எதுவுமே இவரை பத்தி தான் வர்ணிக்க முடியும், பெருமையா பாட முடியும். ஏன்னா 36 ஆண்டுகளாய் வழிநடத்தினவர் யார்? என் வாழ்க்கையிலே கடைசி இந்த நிமிடம் வரைக்கும் இவரோடு கூட வந்தவர் யார்? இவரை பாடாமல், இவரை துதிக்காமல், இவரை போற்றாமல், இவர் நிமித்தமாய் அந்த வெள்ளம் தணிக்க மாட்டார். வெள்ளத்தை பார்த்தோ பிரச்சனைகளை பார்த்தோ விலகி போயிருக்கவே கூடாது. காரணம் என்ன? இத்தனை ஆண்டுகள் ஒரு பேரிவாதம் வச்சிருக்கிறார். அநேக படித்த மக்களுக்கெல்லாம் ஜெபிக்கும்படியாக, அவர்கள் ஆலோசனைகளை கேட்கும்படியாக எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரை யோசித்து பார்க்கும்போது இத்தனை ஆண்டுகள் எவ்வளவோ ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். தெய்வ ஜனங்களை
குடும்பங்களில் தனித்து ஒரு பர்சனலாக போய் பழகி இருக்கிறார். அவங்க பழக்க வழக்குகள், அவர்களோடு கூட வைத்த ஐக்கியங்கள், அன்புகள், அவருடைய கணம், அவருடைய நேசங்களை பார்த்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் இப்படி எல்லாம் பல தரப்பட்ட உங்களை போல தேவ ஜனங்களை பார்த்து என்னை நான் உற்சாகப்படுத்திக் கொண்டேன். காரணம் என்ன? முத்திரை மோதிரமாக ஒரு அங்கீகரிப்பை கத்த கொடுத்தார், ஒரு அங்கீகாரத்தை கத்த கொடுத்தார். இதனால் வெள்ளம் என்பது என்னை என்ன பண்ணுங்க, எந்த பிரச்சனை இந்த ஆண்டுகள் என்ன பண்ணுங்க தடை செய்யவில்லை. தடை செய்யாம எதுவும் என்ன தடை செய்யாது. அதை நான் பெருசா யோசிக்கவே மாட்டேன். எனக்கு தேவன் என்னை உருவாக்கவே விரும்பினா அது நம் வாழ்க்கையில கடந்து போக. இன்னொரு பாட்டு 4:12 வாசி 13. மாதுளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் 4ஆம் அதிகாரம் 13 சாரி 12 வாசி. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறது. அதாவது நம்மளை மறைக்கிற என்ன பண்ணுங்க, வியாதிகளுக்கு, வேதனைகளுக்கு, விபத்துக்கெல்லாம் மறைக்கிறார். என்ன செய்கிறார்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அதுக்கு தோட்டத்துக்குள்ள யாரும் வர முடியாதுங்க. அடைக்கப்பட்ட தோட்டம். அது கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். A garden walled is in my sister, my bride. A garden shut up and spring of water stopped. ஃபுல்லா கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. உங்களை யாரும் க்ளோஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன? உங்களை கத்தர் செய்திருக்கிறா, க்ளோஸா வச்சிருக்கிற. என்ன பண்ணாங்க? மந்திரமோ தந்திரமோ சூழ்ச்சியோ வாதோ உனக்கு விதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்கா. உங்களை சொல்றாங்கன்னா அவங்க கெட்டாங்கன்னு நினைச்சுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க என்ன வாங்குறீங்களா சொல்லுங்க. அதுதான் இங்க சொல்லுகிறா, என் சகோதரியே, என் மணவாளியே. ஒன்று என் சகோதரி, இரண்டாவது சகோதரியா வராங்க. என்ன பண்ணாங்க? இரண்டாவது பண்ணாங்க மணவாளி என்கிற ஒரு வளர்ச்சி. அதுக்கு சபை என்பது மணவாளன், நாம் எல்லாம் மணவாட்டி. வளர்ச்சி நமக்குள் வர வேண்டும். அழைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கு. அந்த கிணறு யாருடைய கிணறு? யாக்கோபின் கிணறு. அதுக்கு முத்திரிக்கப்பட்ட கிணறாகிய அந்த சமாரியா ஸ்திரியை சந்திக்க செய்ய போகிறார். யாக்கோபின் கிணறுக்கு போகிறார். காரணம் என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவ பார்வை ரொம்ப ஸ்ட்ராங். யார் நம்ம? நீங்க தான் ஸ்டாம்ப். யார் தான் நீங்க? நீங்க தான் யார்? நீங்க முத்திரை செய்யப்பட்ட காரியம். இன்னொரு வசனம் வாசிக்கும் கடைசியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்க. சீக்கிரம் வாசிக்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. எது முத்திரை வந்துச்சுங்க? ஆவியே உள்ள முத்திரை வந்து ஒண்ணு இதயத்துல வந்தாரு. அதுக்கு இதயத்துல முத்திரையா மாறினார். இப்ப என்ன மாறிட்டாரு? ஆப்வியஸ்லி உள்ள ஃபுல்லா வந்துறாங்க. கை கால யார் தான் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். முழு தலை முதல் கொண்டு சரீரம் முழுமை யார் தான் இருக்குது? முத்திரை. என்ன முத்திரை? பரிசுத்த ஆவிய முத்திரை உள்ள இருக்கு. எவ்வளவு வளர்ச்சி பார்த்தீங்களா? என்ன வளர்ச்சி, என்ன வளர்ச்சி யோசிச்சு பாருங்க. நான் யோசிப்பேன், என்ன வளர்ச்சி ஆண்டவரே. அன்றைக்கு இருந்த வளர்ச்சி என்ன, இன்றைக்கு என்ன இருந்த வளர்ச்சி என்ன? ஆவிக்குரியவார்கள் மற்ற ப்ராஸ்பரிட்டியை பற்றி எனக்கு தேவை என்னவோ அதை சந்திக்கிறான். எனக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறான். சந்திப்பது மாத்திரமல்ல, எனக்குள்ள ஒரு சமாதானத்தை வைத்துக் கொண்டே இருக்கு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் இழப்பதே கிடையாது. அதனாலதான் ஓட முடியுது. என் சமாதானத்தை என்னை நான் பண்ண மாட்டேன், எனக்குள்ள இழக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உடனே அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? நேசத்தோடு இணைந்து கொள்வேன். அவ்வளவுதான். அதனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக மறுபடியும் வாசிக்கிறது. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. எதற்காக முத்திரை? மீட்கப்படுவதற்காக. தேவனால் அழைக்கப்படும் அவசியம் உலகத்திலிருந்து மீட்கப்படுவதற்கான முத்திரை இது. என்ன முத்திரை? முத்திரை மோதிரம் மாத்திரமல்ல. எதற்கு இந்த மோதிரமை மாற்றினால்? மீட்கப்படணும். ஆராதித்து துதித்து ஆலயத்துக்கு வந்து காணிக்கை தந்து ஊழியர்களை செய்த போதிலும் கூட நான் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக மீட்கப்படாவிட்டால் வேதனை தானே. இவ்வளவு இருந்து மீட்கப்பட்ட இயேசுவை நான் பார்க்காவிட்டால் நான் இயேசுவின் பிள்ளையா இருந்து என்ன லாபம்? இத்தனை ஆண்டு சபைக்கு வந்து இருந்து என்ன என் வாழ்க்கை? அன்னைக்குடைய வாழ்க்கை தேவன் அறியாமையே அறிந்தும் அறியாமையே மரித்து பொருளா இருக்கிறாங்க. வேதனையானது.
கடைசி நாளைகளை பார்த்தீங்கன்னா மறிச்சிடுறான். என்ன பண்ண தேவனை ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ண கடைசியில் மறித்து போத பார்க்கிறோம். வியாதிகள் வேதனைகள் வந்து விட்டால் விலகிடுவாங்க. மீட்கப்படுவதற்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றோம். அதுங்க இந்த முத்திரை எதற்காக? மீட்கப்படுகிற நாளுக்காக. என்ன முத்திரை? பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை உள்ள இருக்கு. இது என்ன பண்ணுங்க? தோற்கடிக்காது. என்ன பண்ணுங்க? வளர்ச்சிக்குள்ள கொண்டு போயிட்டு வளர்ந்துகிட்டே வளருங்க. ஊழியத்துல வந்து வளர்ந்துகிட்டே அந்த பிணைப்பிலே இருக்கிற இந்த 7 நிமிட இரவு மீட்டிங் அதுல பிணைப்பில் இருக்கிற இப்ப என்ன பண்ணுங்க? பாடலாகவே வர்ணிக்க ஆரம்பித்து இப்போ ஃபுல்லாகவே என்னுடைய எப்சிவிட வந்து பாடினே இருக்கிறாரு. பைத்திய புஸ்தகம் தானுங்க. பைத்தியம் கிறிஸ்துவுக்குள் தானுங்க பைத்தியக்காரன் தான். யார் தானே? கிறிஸ்துவுக்குள் யாரவன்? கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன். சிலுவை கொடுத்த உபதேசம் தானுங்க. இப்போ எல்லாரும் ஒன்று அப்படியே தான் ஓடிட்டு இருக்கிறாருங்க. ரொம்ப அதில் தான் போயிட்டு இருக்கு. எப்படி 100 பாடலாம் பண்ணான்னு சொல்லிட்டேன். அதோட செய்யல அதுங்க முடிச்சுங்க. அது நீங்கள் ஏற்றுக்கீங்க. நீங்கள் நினைவு ராகம் வந்து நினைவு வரும். நீங்கள் என்ன பண்ண ஏற்று தான் ஆகணும். ஆமான்னு சொல்லுங்க. நீங்கள் ஏற்றுக்கீங்க. ஜனங்க ஏற்றுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஜனங்க ஏற்றுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறாங்க? ஆன்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் யாரும் தான் என்ன பண்ணுறாங்க? பார்த்தா தானே ஏற்றுக்குவீங்க. நீங்கள் அதை பார்க்க நண்படிங்க அதை என்ன பண்ணி சின்ன பிள்ளைங்க தட்டுறாங்க பார்த்தீங்களா? தள்ளிட்டு என்ன பண்ணுங்க? 7 நிமிடமா தள்ளிடுறீங்க. 7 நிமிடமா என்ன பண்ணீங்க? அதை தள்ளிடுறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டு என்ன பண்ணீங்க? அவர் பாட்டு கத்துக்கு அவரு பாட்டு என்ன தள்ளிடுறோம். என்ன பண்ணணுமோ நம் வாழ்க்கையில வந்து அந்த அபிஷேகம் உள்ள இருந்ததுல உங்களை கர்த்தருக்குள் உருவாக்க முடியுமா? அப்படியே முடிச்சுதான் உள்ள முத்திரை இருக்கிறது. என்ன பண்ண? துக்கப்படுத்தாதீங்க. என்ன படுத்தாதீங்க? எப்படி துக்கப்படுத்துறோமா? படிங்க அடுத்த வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் நீங்க கடவுது. இதெல்லாம் இருந்தா தேவனை துக்கப்படுத்துங்க. என்ன கசப்பு கோபம். கோபம் வரலாம். கோபம் வந்தாலும் பாவம் செய்யறது இருக்கு. கோபத்தில் பண்ணுங்க. ஈவினிங் கூட என்ன பண்ணுங்க? நீங்க அதை மாத்தி என்ன பண்ணப்போ அதே கோபத்துக்கு என்ன பண்ணுறது? நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ண மூஞ்சி மாறிச்சு. இவரு பார்க்குற அவர் பார்க்குற யாரை தான் பார்க்குறாரு? பாடினு பார்த்து எப்படின்னாதுங்க தண்ணியில் மூஞ்சி மாறுதுங்க. அது மாதிரி திடீர்னு மாறிடுச்சு. அவர் நம்ம திடீர்னு என்ன பண்ண சிரிச்சு. ஆனால் அவனை போல அவங்க டென்ஷன்ல இருக்கிறாரு. அவருக்கு அதே டென்ஷன்ல இருக்கிறாரு. யாருங்க? சின்ன பிள்ளைங்கள அது காட்டாது. என்ன பண்ணாதுங்க? அதுக்கு தெரியாது. என்ன தெரியாது? பாருங்க நம்ம வாழ்க்கையில வந்து கோபமும் மூர்க்கம் நல்லதுங்க. மூர்க்கம் நல்லது. மூர்க்கம் நல்லது. எரிச்சல் அதுங்க. எரிச்சல் இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு இருக்குண்ணா. இதெல்லாம் நம்ம என்னதுங்க உள்ளவே ஊட்டிட்டு இருக்கிறதுங்க. கசப்பு என்பது எங்க இருக்குதுங்க? எங்க இருக்குது? கசப்பு வெளியே இருக்குது. எல்லாம் உள்ள இருக்கிறதுங்க. இந்த கோபம் என்பது உள்ள இருக்கிறது. அகத்தினால என்ன பண்ணணும்? முகத்துல இதெல்லாம் விலகணும். கேட்டா இது என்னை யாரை துக்கப்படுத்து? முத்திரையாக இருக்கிற இயேசு ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. என் தேவன் மூர்க்கன் அல்ல. என் தேவன் கசப்பானவர் அல்ல. என் தேவன் விரோதிக்கிறவர் அல்ல. எனக்குள் இருக்கிறவர் சாந்தமானவர். எனக்குள் இருக்கிறவர் அன்பானவர். எனக்குள் இருக்கிறவர் தயவுள்ளவர். எனக்குள் இருக்கிறவர் தாழ்மையுள்ளவர். அந்த முத்திரை எனக்குள் இருக்கிறபடினாலே அந்த முத்திரை என்ன செய்கிறது? என்னை அவரை துக்கப்படுத்துங்க. முத்திரை உள்ள வந்துச்சுங்களா? ஒன்று முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். மோதிரமா மாத்திட்டாரு. என்ன பண்ண? இப்ப 2வது என்ன பண்ணுங்க? முத்திரை எங்க வந்துருச்சு? இதயத்திலேயே வந்துருச்சு. ஆவியா இறங்கிட்டாங்க. அதுக்கு உங்களுடைய ஆத்மாவில சரீரத்துல ஆவியில வந்து ஸ்பீட் ஃபுல்லா பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவம் வரும்போது பார்த்தா உங்க எல்லாமே வந்து தேவனுடைய சித்தத்தை யோசிக்கிறவர்களாக மாறிடும். என்ன பண்ணுங்க? யோசனையே அது வந்தாருங்க. உங்க யோசனையே அதை செய்யலாமா? அவருக்கு இதை பண்ணலாமா? காலையில ஜெபம் பண்ணலையே, ஜெபிக்கணும். பைபிள் வாசிக்கலையே, வாசிக்கணும். இதெல்லாம் யோசிக்கிறோமா? அந்த யோசனை வருதுங்களா? ஐயோ பைபிள் வாசிக்க மாட்டேன்னு வாசிக்கிறோமா? ஐயோ எங்க ஜெபம் ஜெபிக்கலையே யோசிக்கிறோமா? அதெல்லாம் உள்ள அவர் இருந்தாலும் என்ன பண்ண முடியுங்க? முத்திரை உள்ள இருந்தால்தான் யோசிக்க முடியும். முத்திரை மோதிரம் மாத்திரம் அல்ல, ஆவியான தேவ செய்திகளாக முத்திரையா இருக்கிறபடினாலே எனக்குள் இருக்கிற இந்த கள்ளம் கபடும் எல்லாம் அகற்றும். கள்ளம் கபடும் எல்லாத்தையும் அகற்றுங்க.
இந்த அகற்றுகிற அனுபவம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் முத்திரை மோதிரம் தான். நான் சொல்வதை தேவன் செய்வார். நீங்க சொன்னா எல்லாம் நடக்குங்க. நீங்க சொன்ன எல்லாம் நடக்கும். அதனால் நம் வாழ்க்கையிலே உங்களை விசேஷமாய் தேவன் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு யாரோடு தான் பேசியிருக்கிறார்? என்னோட தான் பேச ஆசை. யாரோட பேச வந்திருக்கிறா? என்ன பார்க்க வந்திருக்கிறா? என்கிட்ட பேச வந்திருக்கிறா. அப்ப என்ன பண்ண, நான் ஒவ்வொரு வாரமும் அவரை நான் பார்க்க வரணும். தவறவே கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? வெள்ளம் என்னதுங்க என்னை தடுக்காது. அக்கினி நம்மளது அவியாதுங்க. நல்லா அதை பற்றிலாம் எனக்கு யோசனை கிடையாது. என் யோசனை எல்லாம் யார் தான்? ஆராதனைக்கு இயேசுதான். அதனால் அந்த அனுபவத்தில் போக நாம் விருப்பப்படுவோம். கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போம். சொன்னதை செய்கிறது. உன்னை முத்திரை மோதிரமாக அழைத்திருக்கிறார். தேவன் சொன்னதை செய்ய போகிறார். உன் அதிசயத்தை காணப்படுவன் சொன்னார். தேவன் அதிசயம் செய்ய போகிறார். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட தேவன் நீர்தானே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட தேவன் நீர்தானே. சொன்னதை செய்வாரே என்னோடு நடப்பவரே. சொன்னதை செய்பவரே என்னோடு நடப்பவரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடாதேவன் நீர்தானே. மனம் மாறி ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல நீ ஒரு மாந்தர் அல்ல. மனம் மாறி ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல நீ ஒரு மாந்தர் அல்ல. சொன்னதை செய்பவரே என்னோடு நடப்பவரே. சொன்னதை செய்பவரே என்னோடு நடப்பவரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடாதேவன் நீர்தானே. வழி தெரியா விழியாதே அலைந்தேனே, நானே வழி என்று அழைத்தீரே. வழி தெரியா விழியாதே அலைந்தேனே, நானே வழி என்று அழைத்தீரே. சொன்னதை செய்பவரே என்னோடு நடப்பவரே. சொன்னதை செய்பவரே என்னோடு நடப்பவரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடாதேவன் நீர்தானே. கண்ணீரை கணக்கீரை வைத்தீரே, என் அலைச்சல்கள் யாவையும் அறிந்தீரே. கண்ணீரை கணக்கீரை வைத்தவரே, என் அலைச்சல்கள் யாவையும் அறிந்தவரே. சொன்னதை செய்பவரே என்னோடு நடப்பவரே. சொன்னதை செய்பவரே என்னோடு நடப்பவரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடாதேவன் நீர்தானே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடாதேவன் நீர்தானே. உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்ற வார்த்தைக்கு சோதனை எங்களை கர்த்தர் உயர்த்த, சமுதாயத்தில் உயர்த்த, உறவின் மத்தியில் உயர்த்த,
எல்லா அலுவலிலும் எல்லா பிசினஸையும் உயர்த்த அழைத்திருப்பதற்காய் நன்றி. எங்களை குறித்து விசேஷ விதமாய் எண்ணுவதற்காய் நன்றி ராஜா. அதற்கு பாத்திரவான்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள் பெற்ற அபிஷேகமாய் அந்த முத்திரையை நாங்கள் ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் யோசித்து செயல்பட உதவி செய்யும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் இணைக்கவும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்னென்னைக்கும் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.